ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு கெயின் நாலேஜ். இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னா கிராமர். ஓகேங்களா? கிராமரில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச். ஓகேவா? வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பார்க்கலான்னா பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் அப்படின்னா என்ன அப்படின்னா தமிழில் சொல் இலக்கண கூறுகள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகேங்களா? பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்னா சொல் இலக்கண கூறுகள். அதோட டெஃபினிஷன் என்னன்னு பார்க்கலாம். பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்னா அதுக்கான விளக்கம் என்னன்னு நாம பார்க்கலாம். வாக்கியங்களை பயன்படுத்தி நாம் மற்றவர்களுடன் உரையாடுகிறோம். ஓகேங்களா? நம்ம என்ன பண்ணுறோம்? வி கான்வர்சஸ் வித் அதர் யூஸிங் சென்டென்ஸ். நம்ம ஒருத்தங்கள்ட்ட பேசுகிறதுக்கு நம்ம என்ன யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா ஒரு சென்டென்ஸ் யூஸ் பண்ணுறோம். என்ன யூஸ் பண்ணுறோம்? ஒரு வாக்கியம் யூஸ் பண்ணுறோம். ஓகேங்களா? அதை தான் ஆங்கில வாக்கியங்களை உருவாக்குகின்ற 8 பாகங்கள் உள்ளன. There are 8 parts which make sentence in English. ஓகேங்களா? இங்கிலீஷ் சென்டென்சஸை வந்துட்டு எதை வச்சு நம்ம மேக் பண்ணுறோம் அப்படின்னா இந்த பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்சில் இருக்க 8 பார்ட்ஸை வச்சு தான் நம்ம என்ன பண்ணுறோம்? we can use sentence. ஓகேங்களா? we converse with others using sentence. There are 8 parts which make sentence in English. புரிஞ்சுங்களா? ஓகே. இப்போ இந்த பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்சில் 8 பார்ட்ஸ் ஆஃப் இருக்கு. ஓகேங்களா? அதை நம்ம ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் நவுன். நவுன்னா என்ன அப்படின்னா பெயர்ச்சொல். ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஒன் ப்ரனவுன். ப்ரனவுன்னா பிரதிப்பெயர்ச்சொல். தேர்ட் ஒன் வெர்ப். வெர்ப்னா வினைச்சொல். ஃபோர்த் ஒன் அட்வெர்ப். அட்வெர்ப்னா வினை உரிச்சொல். ஃபிஃப்த் ஒன் அட்ஜெக்டிவ். அட்ஜெக்டிவ்னா பெயர் உரிச்சொல். சிக்ஸ்த் ஒன் ப்ரிபோசிஷன். முன்னிடைச்சொல். ப்ரிபோசிஷன் முன்னிடைச்சொல். நெக்ஸ்ட் ஒன் கன்ஜக்ஷன் அப்படின்னா இணைப்பு சொல். எய்த் ஒன் இன்டர்ஜெக்ஷன். இன்டர்ஜெக்ஷன்னா வியர்ப்பு சொல். ஓகேங்களா? இதுதான் 8 பார்ட்ஸ். ஓகேவா? எப்படின்னா நம்ம இதை நம்ம ஏன் அப்படி நாம் வந்துட்டு இங்கிலீஷுக்கே வந்துட்டு இதை வச்சு தான் நம்ம யூஸ் பண்ணுறோன்னு நம்ம சொல்கிறோம் அப்படின்னா இப்போ எப்படி நம்ம வந்துட்டு ஹியூமன் பாடியில் வந்துட்டு ஒவ்வொரு பார்ட்ஸ் இருக்கோ அதே மாதிரி இந்த இங்கிலீஷ் சென்டென்சஸ் பொறுத்த வரைக்கும் இந்த 8 பார்ட்ஸ் வந்துட்டு கம்பல்சரி எல்லாரும் தெரிஞ்சு இருக்கணும். இதுதான் வந்துட்டு என்னது பார்ட்ஸே. கிராமருக்கான முக்கியமான விஷயமே என்னது? இந்த 8 பார்ட் தான். ஓகேங்களா? இதுக்கு வந்துட்டு இப்போ ஒரு எக்ஸாம்பிள் நம்ம பார்க்கலாமே வாங்க. இப்போ இந்த 8 பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்சை வந்துட்டு இருக்க மாதிரி ஒரு சென்டென்ஸ் பார்க்கலாம். ஓகேங்களா? ஹஷ், ஜேம்ஸ் அண்ட் ஐ சிங் த ஹிட் சாங் ஆஃப் இளையராஜா மெலோடியஸ்லி. ஜேம்ஸும் நானும் இளையராஜாவோட பாட்டை மெலோடியஸாக பாடுறோம் அப்படின்றத இதுக்கான மீனிங். ஓகேங்களா? இப்போ வாங்க பார்க்கலாம். ஹஷ் அப்படின்றது வந்துட்டு இன்டர்ஜெக்ஷன். ஜேம்ஸ் நவுன். அண்டுன்றது கன்ஜெக்ஷன். ஐனா ப்ரனவுன். சிங் வெர்ப். ஹிட் அட்ஜெக்டிவ். ஆஃப்ன்றது ப்ரிபோசிஷன். ஓகேவா? மெலோடியஸ்லி அப்படின்றது வந்துட்டு என்னது? அட்வெர்ப். இப்போ பாருங்க 8 பார்ட்ஸுமே வந்துட்டு இந்த சென்டென்ஸில் இருக்கா? இதுதான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா இந்த பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்சில் இருக்கிற 8 பார்ட்ஸும் வந்துட்டு கம்பல்சரி சென்டென்சஸில் வந்துட்டு கண்டிப்பாக இருக்கும். ஓகேவா? அதுதான் வந்துட்டு இம்பார்ட்டன்ட் நம்ம சொல்கிறோம் கிராமரில். எல்லா சென்டென்ஸ்லேயுமே வந்துட்டு அந்த 8 பார்ட்ஸுமே இருக்குன்றது கிடையாது. ஓகேங்களா? நான் வந்துட்டு இப்போ உங்களுக்கு சொல்கிறதுக்காக இந்த சென்டென்ஸ் நான் எடுத்திருக்கேன். ஓகே ஓகே. இப்போ நம்ம நெக்ஸ்ட் வந்துட்டு நம்ம இப்போ என்ன பார்க்க போனால் நவுனா என்ன, ப்ரனவுன்னா என்ன, வெர்ப்னா என்ன, அட்வெர்ப்னா என்ன, அட்ஜெக்டிவ், ப்ரிபோசிஷன், கன்ஜெக்ஷன், இன்டர்ஜெக்ஷன் இந்த 8மே நம்ம வந்துட்டு ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். அதுக்கான டெஃபினிஷன், எக்ஸாம்பிள்ஸ் அண்ட் சென்டென்சஸ். ஓகேங்களா? பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் ஒன் நவுன். நவுன்னா என்னன்னு சொல்லியிருக்கேன்? பெயர்ச்சொல். எஸ், பெயர்ச்சொல் ஒரு பெயரை குறிக்கும் வார்த்தையாகும். அது எல்லாவற்றின் பெயர்களையும் குறிக்கிறது. நவுன் இஸ் எ நேமிங் வேர்ட். இட் நேம்ஸ் ஆல். என்னென்ன? பெயர்ச்சொல்ல வந்துட்டு ஒரு பெயரை குறிக்கலாம், இல்லைன்னா அது எல்லாவற்றின் பெயரையும் குறிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. எந்தெந்த பெயர்லாம் குறிக்கும் அப்படின்றத பார்க்கலாம். பர்சனை குறிக்கலாம், இல்லை பிளேஸை குறிக்கலாம், இல்லை அனிமல்ஸ், இல்லைன்னா திங்ஸ், இல்லைன்னா ஐடியா. இதில் எதை வேணாலும் குறிக்கலாம். ஓகேங்களா? இப்போ பர்சன்னா என்ன?
நேம் சொல்லலாம். நேம்னா என்ன? ராஜு, ராம், இது மாதிரியெல்லாம் சொல்லலாம். பிளேஸ் அப்படின்னா கண்ட்ரி மென்ஷன் பண்ணலாம், இல்லை சிட்டி, டவுன், ஸ்கூல், ஓஷன், அது மாதிரிலாம் மென்ஷன் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு அனிமல்ஸ் அப்படின்னா கேட், டாக், பியர், இது மாதிரி என்ன வேணாலும் மென்ஷன் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு திங்ஸ்னால் டேபிள், கம்ப்யூட்டர், டாக், புக், பென்சில், ஆப்பிள், இது மாதிரி எது வேணாலும் இருக்கலாம். நெக்ஸ்ட் ஐடியா அப்படின்னா லவ், ஜாய், பீஸ், ஹானர், ஃப்ரீடம், ஃப்ரெண்ட்ஷிப், இது மாதிரி எது வேணாலும் இருக்கலாம். ஓகேங்களா? ஓகே, இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தாச்சு. இப்போ சென்டென்சஸ் பார்க்கலாம். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு சென்டென்ஸ், திஸ் இஸ் மை பேட். திஸ் இஸ் மை பேட். இது என்னுடைய பேட். ஓகேங்களா? இப்போ இந்த சென்டென்ஸில் எது நவுன் நீங்கள் கண்டுபிடிங்க. எஸ், பேட் தான் என்னது? நவுன். ஏன் நம்ம பேட்டை நவுன்னு சொல்கிறோம்? பேட் வந்து என்னது? ஒரு திங்ஸ். அப்போ திங்ஸ் வந்துட்டு சென்டென்ஸில் இருக்குனாவே அது என்னது? நவுன். ஓகேங்களா? ஓகே, வெரி குட். நெக்ஸ்ட் ஒரு சென்டென்ஸ் பார்க்கலாம். ஜேம்ஸ் சிங்ஸ். இதில் எது நவுன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஓகே, இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம ஒன்று பார்க்கலாம். நெக்ஸ்ட் ஒன் வந்து ப்ரனவுன். ப்ரனவுன்னா என்ன? பிரதி பெயர்ச்சொல். பிரதி பெயர்ச்சொல். ஓகேவா? பிரதி பெயர்ச்சொல் என்பது ஒரு பெயர் சொல்லுக்கு மாற்றுச்சொல் ஆகும். எ ப்ரனவுன் இஸ் சப்ஸ்டிடியூட் ஃபார் எ நவுன். அப்படி இல்லைன்னா என்னென்னு சொல்லலாம்? ரீப்ளேஸ் எ நவுன் ஈஸியாக சொல்லலாம். ஓகேவா? இப்போ நவுனை வந்து ரீப்ளேஸ் பண்ணி ப்ரனவுனாக சேஞ்ச் பண்ணுறது தான். ஓகேங்களா? அதுக்கு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஐ, வி, யூ, ஹி, ஷி, இட், தே. இதுதான் எக்ஸாம்பிள்ஸ். ஓகேவா? சம்டைம்ஸ் நம்ம எக்ஸாம்பிள்ஸும் இருக்குது. ஓகேவா? இப்போ இந்த ப்ரனவுனை வந்து நம்ம 3 டைப்ஸ் ஆஃப் பர்சனாக நம்ம டிவைட் பண்ணுறோம். ஓகேங்களா? 3 டைப்ஸ் ஆஃப் பர்சனை டிவைட் பண்ணுறோம். ஒன்று வந்து ஃபஸ்ட்டு பர்சன், நெக்ஸ்ட்டு செகண்ட் பர்சன், நெக்ஸ்ட் ஒன் தேர்ட் பர்சன். ஓகேவா? ஃபஸ்ட்டு பர்சன்னா என்னன்னா தன்மையை குறிக்கிறது. ஓகேவா? இப்போ ஃபஸ்ட்டு பர்சனை நம்ம என்னவா பார்க்குறோம்னா 2வாக டிவைட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட் ஒன் வந்துட்டு சிங்குலர், நெக்ஸ்ட் வந்து ப்ளூரல். சிங்குலர்னா என்ன? ஒருமை. ப்ளூரல்னா பன்மை. ஓகேவா? இப்போ ஃபஸ்ட்டு பர்சனில் சிங்குலரில் நம்ம என்ன பார்க்கலாம்னா ஐ. ஓகேவா? ஐனா என்ன? நான். அதே ப்ளூரலாக சேஞ்ச் ஆகிறப்ப வியாக சேஞ்ச் ஆகுது. அப்போ வீணா என்ன? நாங்கள். ஓகேவா? இதற்கு டெஃபினிஷன் என்னென்னா, இப்போ ஃபஸ்ட்டு பர்சன் வந்துட்டு ஐயோ, ஐ, வி அப்படின்றது வந்துட்டு பேசுபவர், ஒன் ஹூ ஸ்பீக்ஸ். ஓகேவா? ஐனா நான் ஒருத்தங்கிட்ட பேசுகிறேன் அப்படின்றப்ப நான் மட்டும் வருது. வீணா நாங்கள் பேசுகிறோம். ஓகேவா? புரியுதா? ஓகே, இப்போ செகண்ட் பர்சனில் வந்துட்டு செகண்ட் பர்சனில் என்னென்னா ஒன் ஹூ லிசன்ஸ் ஆர் ஹியர்ஸ், கவனிப்பவர். ஓகேவா? அதே சிங்குலரில் யூ. ப்ளூரல்னாலும் அது எப்படி சிங்குலரில் டு ப்ளூரல் எப்படி சேஞ்ச் ஆகுது? யூன்னு தான் சேஞ்ச் ஆகுது. அப்போ யூனா நீயூன்னு சொல்லலாம், இல்லை யூனா நீங்கள்னு நம்ம சொல்லுவோம். ஓகேவா? அப்போ யூனா யார்? ஆப்போசிட்டில் இருக்கவங்கள நம்ம சொல்லுவோம். அப்போ நம்ம பேசுகிறது வந்துட்டு அவங்க ஒன்று லிசன் பண்ணுறாங்க, இல்லை ஹியர் பண்ணுறாங்க. அப்போ அவங்க யார்? கவனிப்பவர். அண்டர்ஸ்டாண்ட்? ஓகே, நெக்ஸ்ட் ஒன் தேர்ட் பர்சன் வந்து ஒன் ஹூ இஸ் ஸ்போக்கன் ஆஃப். அப்புறம் என்ன? பேசப்படுபவர். உங்களுக்கு டிஃப்ரென்ஷியேட் புரியுதா? ஃபஸ்ட்டு வந்துட்டு என்னது? நாம், தன்மை. ஓகேவா? ஒருத்தங்களை நாம் பேசுறது, நம்மளை. ஓகே, நெக்ஸ்ட் பர்சன் யார்? லிசன் பண்ணுறவங்க. தேர்ட் பர்சன் யார்? ஒருத்தங்களை பற்றி நம்ம பேசுறது. ஓகேவா? அது சிங்குலரில் யார்? ஹீ. ஹீனா என்ன? அவன், இவன், அவர், இவர். ஓகேவா? நெக்ஸ்ட் ஷீனா அவள், இவள்னு நம்ம சொல்லலாம். இட்டுன்னா அது, இது. அதே இதெல்லாம் ப்ளூரலில் எப்படி மாறுது? இவங்க எல்லாரையும் நம்ம சிங்கிளாக மென்ஷன் பண்ணுறோம். அதே ப்ளூரலில் இவங்க எல்லாரும் சேர்ந்தா தே ஆர் அப்படின்னு நம்ம சொல்லுவோமா? எஸ், தே அப்படின்னு என்ன? அவர்கள், இவர்கள், இவைகள், அவைகள். ஓகேவா? இதுதான் நம்ம என்னன்னு சொன்னால், இவங்கெல்லாம் நம்ம என்ன? பேசப்படுவர்கள். நம்ம ஒருத்தரை பற்றி நம்ம பேசுகிறோம். ஹீ இஸ் அப்படின்னா நம்ம யாரை நம்ம சொல்கிறோம்? ஒருத்தரை பற்றி நம்ம பேச போகிறோம். ஓகேவா? உங்களுக்கு புரியுதா? ஓகே, இப்போ இதுக்கான சென்டென்சஸ் பார்க்கலாம். ராம் கோ டு ஸ்கூல் எவ்ரிடே. என்னன்னு சொல்கிறாங்க? ராம் வந்துட்டு டெய்லியும் ஸ்கூலுக்கு போகிறான். இதுதான் இதான சென்டென்ஸ். இதை இப்போ இதில் எது நவுனு? எஸ், ராம் அப்படின்றத வந்துட்டு என்னது? ஒரு பர்சனை குறிக்கிது. ஓகேங்களா? அப்போ இது எப்படி நம்ம ப்ரொனவுனா சேஞ்ச் ஆகணும்? இப்போ ராம் கோ டு ஸ்கூல் எவ்ரிடே.
நாம் ஒருத்தரை பற்றி என்ன பண்ணுறோம், பேசுகிறோம். ஓகேவா? அப்போ என்னது தேர்ட் பர்சனை மென்ஷன் பண்ணுது. அப்போ தேர்ட் பர்சன்னா இங்கே யாருக்கா, ராம்ன்றது சிங்குலர். அப்போ இந்த இடத்துல ராம்னா யாரு, அவன். அப்போ இந்த இடத்துல நம்ம என்ன ரீப்ளேஸ் பண்ணணும், எஸ் ஹியர் ரீப்ளேஸ் பண்ணணும். அப்போ ஹீ கோ டு ஸ்கூல் எவ்ரிடே. நம்ம இது என்ன பண்ணுறோம், ஒருத்தரை பற்றி பேசுகிறோம். ஓகேங்களா? ஓகே, செகண்ட் சென்டென்ஸ் பார்க்கலாம். ராம் அண்ட் ஐ கோ டு ஸ்கூல். என்ன சொல்கிறாங்க, ராமும் நானும் ஸ்கூலுக்கு போகிறோம். ஓகேவா? அவ்வளோதான் இந்த சென்டென்சஸ். இப்போ இங்கே என்ன மென்ஷன் ஆகுது, ராம் அண்ட் ஐ. ஓகேவா? இப்போ இந்த இடத்துல 2 பேரை நம்ம குறிக்கிறோம். அப்போ 2 பேர்னா என்ன, வி, நாங்கள். ஓகேவா? ராமும் நானும் அப்படின்னாவே என்ன, 2 பேருனாவே நாங்கள் அப்படின்னு தான் நம்ம சொல்லுவோம். அப்போ நாங்கள்னா நம்ம எங்கே நம்ம பார்த்துருக்கோம், ஃபஸ்ட்டு பர்சனில் பார்த்துருக்கோம். ப்ளூரலில் நாங்கள்னா என்ன, வி. ஓகேவா? அப்போ இந்த இடத்துல நம்ம என்னன்னு நம்ம சேஞ்ச் பண்ணணும்னா வி கோ டு ஸ்கூல். ஓகேவா? நாங்கள் ஸ்கூலுக்கு போகிறோம். அவ்வளோதான். ராம் அண்ட் ஐ கோ டு ஸ்கூல் அப்படின்றதுக்கு நாம் ரீப்ளேஸ் பண்ணோம்னா ப்ரொனவுன்னா வி கோ டு ஸ்கூல். ஓகேங்களா? புரிஞ்சுதா? ஓகே, நெக்ஸ்ட் பார்க்கலாம். தேர்ட் ஒன் என்ன அப்படின்னா வெர்ப். வெர்ப்னா என்ன, வினைச்சொல். வெர்ப்னா வினைச்சொல். இந்த வினைச்சொல்லை வந்துட்டு நம்ம என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னா த ஹார்ட் ஆஃப் இங்கிலீஷ் லாங்குவேஜ்னு சொல்கிறோம். அப்புறம் த ஹீரோ ஆஃப் இங்கிலீஷ் லாங்குவேஜ்னு சொல்கிறோம். ஏன் அப்படி சொல்கிறோம்னா இந்த வேர்ப் தான் வந்து ஒரு சென்டென்ஸுக்கே வந்துட்டு இம்பார்ட்டன்ட் தருது. ஓகேங்களா? த வேர்ப் இஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் வேர்ட் ஆஃப் ஆல் த 8 பார்ட்ஸ். 8 பாகங்களின் வினைச்சொல் தான் மிக முக்கியமான வார்த்தைகளாகும். இந்த வேர்ப் தான் வந்துட்டு ஒரு சென்டென்ஸுக்கே என்னது, மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? அது எது என்ன இருக்குன்னா ஆக்ஷனாக இருக்கலாம், ஸ்டேட், பீயிங் இதெல்லாம் இருக்கலாம். எக்ஸாம்பிள் பார்க்கலாம். கோ, கம், ரன், ரைட், ரீட், என்ஜாய், ஹாப்பி இதெல்லாம் எக்ஸாம்பிள்ஸ். இன்னும் நிறைய எக்ஸாம்பிள்ஸ் இருக்குது. ஓகேங்களா? இப்போ ஒரு சென்டென்சஸ் பார்க்கலாம். ஐ லைக் டீ. ஐ லைக் டீ. இந்த இதில் எது வந்துட்டு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக தெரியுது இந்த சென்டென்ஸ்லன்னு பார்த்தோம்னா எது, ஐயா, லைக்கா, டீயா? எஸ், டீன்றதான் வந்துட்டு என்னது இம்பார்ட்டண்ட்டாக தெரியுது. அப்போ இதுதான் என்னது, வேர்பு. ஐ லைக் டீ, எனக்கு டீ பிடிக்கும். ஓகேங்களா? எது பிடிக்கும், டீ பிடிக்கும்னு சொல்கிறாங்க. அப்போ இதுதான் வேர்ப். நெக்ஸ்ட் ஒரு சென்டென்ஸ் பார்க்கலாம். ஐ லைக் டு ரீடு. ஐ லைக் டு ரீடு. இதில் எது இம்பார்ட்டண்ட்டாக தெரியுது, ரீடுன்றது இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? எது பிடிக்குமாம்மா, ரீட் பண்ண பிடிக்கும். அப்போ ரீடுன்றது வேர்பு, அதில் டீன்றது வேர்பு. ஓகேங்களா? ஃபோர்த் ஒன் பார்க்கலாம். ஃபோர்த் ஒன் என்னன்னா அட்வர்ப். அட்வர்ப்னா என்ன, வினை உரிச்சொல். ஒரு வினை உரிச்சொல் முக்கியமாக ஒரு வினை சொல்லை சிறப்பிப்பதோடு அது ஒரு பெயர் உரிச்சொல் அல்லது இன்னொரு வினைச்சொல்லையும் சிறப்பிக்கிறது. An adverb modifies mainly a verb and it also adds something to the meaning of an adjective. ஓகேவா? or another adverb. என்னது, மெயினாக verb இருக்கும், அது ஆடாக என்ன இருக்கும்னா adjective இருக்கும். something to the meaning of an adjective or another adverb. என்னது, ஒரு வினைச்சொல்லை சிறப்பிப்பதோடு பெயர் சொல்லையும் இல்லைன்னா இன்னொரு வினைச்சொல்லையும் சிறப்பிக்கும்னு சொல்கிறாங்க. ஓகேவா? அந்த இன்னொரு வினைச்சொல்லும் என்னன்னு நம்ம இதில் பார்க்கலாம். உங்களுக்கு எக்ஸாம்பிள் போக போக சென்டென்சஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். இப்போ எக்ஸாம்பிள் பார்க்கலாமே. எக்ஸாம்பிள் என்னென்ன, 2 words, there, inside, here, back, fair, above, fully, almost, rather, extremely, entirely, to, very, ஓகேவா, very, just, barely, enough, deeply, completely, secretly, fast, well, quickly, easily, slowly, lovely, accidentally, badly, carefully, closely, quietly. ஓகேவா? இதெல்லாம் நிறைய இருக்கு. never, something, happen, unusually, usually, last year, last month, today, tomorrow, last week. இதெல்லாமே நம்ம என்ன எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் அட்வர்ப். ஓகேவா? இப்போ சென்டென்சஸ் பார்க்கலாம். The sun shines brightly. ஓகேவா? சூரியன் பிரகாசமாக ஒளிக்கிறது. இதில் எது வந்துட்டு சிறப்பாக சொல்கிறாங்க, சூரியன் பிரகாசமாக ஒளிக்கிறது அப்படின்றாங்க. அப்போ இந்த இடத்துல எது, எஸ், பிரைட்லி. ஓகேவா? நெக்ஸ்ட்டு, she runs quickly. அவள் வேகமாக ஓடுகிறாள்.
அவள் எப்படி போகிறா, எப்படி ஓடுறா. அப்போ இந்த இடத்துல எது வந்துட்டு ஸ்பெசிஃபையாக சொல்கிறாங்க? எஸ், குயிக்லி. உங்களுக்கு புரியுதா? நாம் எந்த ஒரு விஷயத்த வந்துட்டு ஸ்பெசிஃபையாக சிறப்பாக சொல்கிறோமோ அதுதான் அட்வர்ப். ஓகேவா? இப்போ அட்வர்பை வந்துட்டு எப்படி மாடிஃபை பண்ணலாம், மாடிஃபை பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். ஓகேவா? அண்ட் அட்வர்ப் மாடிஃபைஸ். ஒன்று வந்து அட்வர்ப், அனதர் அட்வர்ப். அப்போ தான் நம்ம சென்டென்ஸ்லேயே பார்த்துருப்போமே, டெஃபினேஷன்லேயே சொல்லியிருப்பாங்க, இன்னொரு வினை உரிச்சொல். நம்ம பார்த்தோமா? அதை வந்துட்டு அது எப்படி சேஞ்ச் ஆகுது, அது எப்படி நம்ம வந்துட்டு அட்வர்பை நம்ம ஐடென்டிஃபை பண்ணுறதுன்னு நம்ம பார்க்கலாம். இன்னொன்று வந்துட்டு அட்ஜெக்டிவ் அண்ட் அட்ஜெக்டிவ். ஓகேவா? இப்போ அட்வர்பை பார்க்கலாம். தே ஃபினிஷ்டு வெரி பேட்லி. அவள் மிகவும் மோசமாக முடித்தார்கள். ஓகேவா? இப்போ இந்த இன்னொரு உரிச்சொல்ல எதுன்னு கண்டுபிடிங்க பார்க்கலாம். எஸ், பேட்லியா வெரியா? எஸ், வெரி. ஏன் அப்படின்னா அவர்கள் மிகவும் மோசமாக முடித்தார்கள்னு வருது. நாம் தே ஃபினிஷ்டு பேட்லின்றதோட சென்டென்ஸ் நிற்கல. அதுக்கு முன்னாடி எது ரெஃபர் ஆகுதுன்னா வெரி. அப்போ இதை இந்த சென்டென்ஸில் எது வந்து ஸ்பெசிஃபியாக நம்ம மென்ஷன் பண்ணி சொல்கிறாங்க? வெரி அப்படின்றது. மோசமாக முடித்தார்கள். உங்களுக்கு டிஃப்ரென்ஷியேட் புரியுதா? தே ஃபினிஷ் வெரி பேட்லி. அவர்கள் மிகவும் மோசமாக முடித்தார்கள். இப்போ இன்னொன்று ஒரு சென்டென்ஸ் பார்த்தா உங்களுக்கு கிளியராக புரியும். ஷி வெண்ட் அவுட் குவைட் ஹாப்பிலி. அவள் மிகவும் மகிழ்ச்சியாக வெளியே போனாள். ஓகேவா? அவள் எப்படி வெளியே போனா? எஸ், மகிழ்ச்சியா போனா. அப்போ இந்த இடத்துல குவைட் ஹாப்பிலி அப்படின்றதுல ஹாப்பிலி அட்வர்பா, குவைட் அட்வர்பா? குவைட்னா என்ன? மிகவும் மகிழ்ச்சியாக. ஹாப்பிலினா மகிழ்ச்சியாக. இப்போ இந்த இடத்துல குவைட் எப்படி போனான்னு அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. எது வந்துட்டு ஸ்பெசிஃபிக்காக சொல்கிறது? குவைட். ஓகேவா? அப்போ இந்த இடத்துல மிகவும் அப்படின்றது தான் இந்த சென்டென்ஸ். ஓகேவா? ஓகே. இப்போ அட்ஜெக்டிவ்ல பார்க்கலாம். ஹீ இஸ் குவைட் இன்டெலிஜென்ட். இந்த இடத்துல எது இன்டெலிஜென்ட்டா இல்லை குவைட்டா? எஸ், ஹீ இஸ் குவைட் இன்டெலிஜென்ட். அவள் மிகவும் புத்திசாலி. ஓகேவா? புத்திசாலியோன்னு சொல்லலை, மிகவும்னு சொல்கிறாங்க. அப்போ இந்த இடத்துல எது சிறப்பு? எஸ். உங்களுக்கு புரியுதா? ஓகே. நெக்ஸ்ட் ஒரு அட்ஜெக்டிவ் பார்க்கலாம். த பக்கெட் இஸ் ஆல்மோஸ்ட் ஃபுல். வாளி ஏறக்குறைய நிறைந்து உள்ளது. நிறைந்து உள்ளதுன்னு மட்டும் சொல்லாமல் எது சொல்கிறாங்க, மென்ஷன் பண்ணுறாங்க? ஆல்மோஸ்ட்னா என்ன? ஏறக்குறைய. ஓகேவா? அப்போ இந்த இடத்துல எது? ஆல்மோஸ்ட். உங்களுக்கு புரியுதா? இதுதான் வந்துட்டு என்னன்னு சொல்கிறாங்க, இன்னொரு என்ன சொல்கிறாங்க, இன்னொரு வினை உரிச்சொல் அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லைன்னா ஒரு பெயர் உயிர்ச்சொல்லை சிறப்பிக்கிறது. ஓகேவா? ஓகே, உங்களுக்கு இது அட்வர்ப் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் ஒன் அட்ஜெக்டிவ். அட்ஜெக்டிவ்னா என்ன? பெயர் உரிச்சொல். ஓகேங்களா? இப்போ இதுக்கான டெஃபினேஷன் பார்க்கலாம். டிஸ்கிரைப் எ நவுன். நவுன்னா என்ன? நேம், பிளேஸ், அனிமல்ஸ், திங்ஸ், ஐடியா. ஓகேங்களா? இப்போ இதுக்கான எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். ஸ்மால், பிக், குட், சம், ஒன், க்ரீன், லிட்டில், ஆங்க்ரி அண்ட் எக்ஸெட்ரா. ஓகேவா? இதெல்லாமே என்னென்னா அட்ஜெக்டிவ் நம்ம சொல்லுவோம். இப்போ சென்டென்சஸ் பார்த்தோம்னா உங்களுக்கு வந்து அட்ஜெக்டிவ்னா என்ன அப்படின்றத வந்துட்டு நீங்கள் ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிக்குவீங்க. ஓகேவா? ஃபஸ்ட்டு சென்டென்ஸ் பார்க்கலாம். ஃபேட் கேட். ஓகேவா? கேட் எப்படி இருக்குன்றாங்க? ஃபேட்டாக இருக்குன்னு சொல்கிறாங்க. அதான் இதுக்கான மீனிங். இப்போ இதில் எது நவுனு? ஃபேட்டா கேட்டா? கேட்டுன்றது நவுன். இப்போ டிஸ்கிரைப் எ நவுன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? இப்போ கேட்டை வந்துட்டு எப்படி இருக்கு, கேட்டுன்றது நவுனு. இப்போ நவுன் எப்படிப்பட்டதாக இருக்குது? ஃபேட்டாக இருக்குது. ஓகேவா? அப்போ கேட் எப்படி இருக்குது? ஃபேட்டாக இருக்குது. அப்போ ஃபேட்டுன்றது அட்ஜெக்டிவ். ஓகேவா? இப்போ இன்னொரு சென்டென்ஸ் பார்க்கலாம். பிக் கார்டன். கார்டன் எப்படி இருக்குது? பெருசாக இருக்குது. ஓகேவா? இப்போ இதில் எது நவுனு? கார்டன்றது வந்துட்டு நவுனு. அப்போ நவுன் எப்படி இருக்குது? பிக்காக இருக்குது. இப்போ பிக்குன்றது என்னது? அட்ஜெக்டிவ். ஓகேங்களா? இப்போ இன்னொன்று ஒரு சென்டென்ஸ் பார்க்கலாம். ராஜு லைக்ஸ் க்ரீன் கலர். ஓகேவாப்பா? இதில் எது வந்துட்டு நவுனு? ராஜுன்றது நவுனு. ஓகே. இப்போ இந்த நவுனு எதை வந்துட்டு ரொம்ப பிடிக்குன்னு சொல்லியிருக்காங்க? ராஜு எதை ரொம்ப பிடிக்குன்னு சொல்லியிருக்காங்க? க்ரீன் கலர். அப்போ இந்த க்ரீன்ன்றது
adjective. ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட் பார்க்கலாம் ப்ரிப்போசிஷன். ஓகேவா? ப்ரிப்போசிஷன்னா என்ன? முன்னிடை சொல். ப்ரிப்போசிஷன்னா முன்னிடை சொல். A preposition is a word placed before a noun or a pronoun to show its relation with some other words in a sentence. அப்படின்னா ஒரு வாக்கியத்தில் வருகிற ஒரு நவுன் என்ன? பெயர்ச்சொல் அல்லது பிரதி பெயர்ச்சொல்னா pronoun முன்பாக இடப்பட்டு, நவுனுக்கும் ப்ரனவுனுக்கும் முன்னாடி என்ன பண்ணணும்? ப்ரிப்போசிஷனை இடப்பட்டு, இவைகளுக்கும் இந்த வாக்கியத்தில் வருகிற வேறொரு வார்த்தைகளுக்கும் உள்ள உறவை விளக்குகின்ற சொல் முன்னிடை சொல்லாகும். உங்களுக்கு புரியுதா? நவுனுக்கும் ப்ரனவுனுக்குமான இருக்கிற அந்த ரிலேஷன்ஷிப்பை சொல்றது தான், முன்னிட்டு சொல்றது தான் ப்ரிப்போசிஷன். உங்களுக்கு புரியுதுங்களா? ஓகே, இப்போ இதுக்கான எக்ஸ்பிளனேஷன் ஆஃப் த ப்ரிப்போசிஷன் பார்க்கலாம். ஓகேவா? ஃபஸ்ட்டு வந்துட்டு அதோட பொசிஷன். ஓகேவா? இட் பிளேஸ்ட் பிஃபோர் எ நவுன் ஆர் ப்ரனவுன். ஓகே, இது ஒரு பெயர்ச்சொல் அல்லது பிரதி பெயர்ச்சொலுக்கு முன்பாக இடப்படுகிறது. ஓகே, இப்போ இந்த பொசிஷனை வந்துட்டு உங்களுக்கு நான் சென்டென்சஸில் வந்துட்டு நான் டீட்டெயிலாக நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகேவா? இப்போ ஃபங்க்ஷன் பார்க்கலாம். இட் ஷோஸ் த ரிலேஷன் பிட்வீன் எ நவுன் or a pronoun and the other words in a sentence. இது ஒரு பெயர்ச்சொல் அல்லது பிரதி பெயர்ச்சொல்லுக்கும் ஒரு வாக்கியத்தில் வருகிற மற்ற வார்த்தைகளுக்கும் உள்ள உறவை காட்டுகிறது. இதோட ஃபங்க்ஷனே என்ன அப்படின்னா, நவுனுக்கும் ப்ரனவுனுக்குமான உள்ள ரிலேஷன்ஷிப்பை வந்துட்டு காட்டுறது தான் வந்துட்டு என்னது? ப்ரிப்போசிஷன். ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஒன் வந்து the other words. The other words may be another noun, a verb or an adjective. verb இருக்கலாம், noun இருக்கலாம், adjective sometimes என்னாகும் அந்த வேர்டில் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? இப்போ நம்ம இது எல்லாமே நவுனுக்கான சென்டென்ஸ், ப்ரனவுனுக்கான சென்டென்ஸ், வேர்புக்கு, அட்ஜெக்டிவ்க்கு, இதுக்கு எல்லாமே நம்ம 1 by 1 சென்டென்சஸ் பார்த்தோம்னா உங்களுக்கு ஈஸியாக என்ன பண்ணிக்குவீங்க? அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்குவீங்க. ஓகேங்களா? இப்போ இதுக்கான எக்ஸாம்பிள்ஸ் ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். எக்ஸாம்பிள்ஸ் வந்துட்டு above, before, from, in, to, of, at, on, after, upon, since, here, between, below, time. இதெல்லாமே என்னதுன்னா எக்ஸாம்பிள்ஸ். ஓகேவா? இது மட்டும் தான் எக்ஸாம்பிள்ஸ் கிடையாது, இன்னும் எக்ஸாம்பிள்ஸ் இருக்குது. நான் உங்களுக்கு வந்து ஒரு ஃபியூ எக்ஸாம்பிள்ஸ் மட்டும் நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். ஓகேவா? இப்போ நம்ம 1 by 1 வந்துட்டு இதுக்கான சென்டென்ஸ் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒன் வந்துட்டு there is a bear with him. அப்படின்னா என்ன? அவனிடம் ஒரு கரடி இருக்கிறது. ஓகேவா? யாரிடம்? அவனிடம் ஒரு கரடி இருக்கிறது அப்படின்னு இந்த சென்டென்ஸ் இருக்கு. ஓகேங்களா? இப்போ இதில் எது ப்ரிப்போசிஷன் ஃபஸ்ட்டு பார்க்கலாம். வித்துன்றது ப்ரிப்போசிஷன். ஓகேவா? இப்போ வித்துன்ற ப்ரிப்போசிஷன் எதை ரெண்டை வந்துட்டு லிங்க் பண்ணுது? பியர் ஹிம்மோ. ஓகேங்களா? பியர்னா என்ன? அனிமல் ரெஃபர் பண்ணுது. அப்போ நவுன். ஹிம்னு ப்ரனவுன். ஓகேவா? இப்போ நவுனும் ப்ரனவுனுக்குமான லிங்க் தான் என்னது? வித். வித்துனா என்ன? ப்ரிப்போசிஷன். ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஒன்று பார்க்கலாம். ஹீ ஜம்ப்ட் இன்டு த ரிவர். அவன் ஆற்றுக்குள் குதித்தான். ஓகேங்களா? ஹீ ஜம்ப்ட் இன்டு த ரிவர். இப்போ இதில் எது ப்ரிப்போசிஷன்? எஸ், இன்டு ப்ரிப்போசிஷன். இப்போ இந்த இன்டு எதை ரெண்டையும் வந்துட்டு லிங்க் பண்ணுது? ஜம்ப்ட், ரிவர். இப்போ ஜம்ப்னா என்ன? வெர்ப். ரிவர்னா நவ். இப்போ வெர்பும் நவுனையும் லிங்க் பண்ணுறது தான் என்னது? இன்டு. இன்டுனா என்ன? ப்ரிப்போசிஷன். ஓகேங்களா? நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். அது அதர் வேர்ட்ஸ் அப்படின்னா என்ன? நவுனும் வெர்பும் அட்ஜெக்டிவும் சம்டைம்ஸ் வரும்னு நான் சொல்லியிருக்கேன். இப்போ இங்கே பார்த்தோம்னா தெரியும், ஜம்ப்டுன்றது வெர்பு. ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஒன்று பார்க்கலாம். ஐ வெயிட்டட் ஃபார் ஹர். நான் அவளுக்காக காத்திருந்தேன். இதில் எது ப்ரிப்போசிஷன்? எஸ், ஃபார்ன்றது ப்ரிப்போசிஷன். இது ஃபார்ன்றத இந்த ப்ரிப்போசிஷன் வந்து எது ரெண்டு லிங்க் பண்ணுது? வெயிட்டட், ஹர். வெயிட்டட்னா என்ன? வெர்ப். ஹர்னா ப்ரனவுன். ஓகேவா? வெர்பையும் ப்ரனவுனையும் லிங்க் பண்ணுறது தான் இது ப்ரிப்போசிஷன். எது? ஃபார்ன்ற ப்ரிப்போசிஷன். ஓகேங்களா? இன்னொன்று வேர்ட் சென்டென்ஸ் பார்க்கலாம். அட்ஜெக்டிவ்க்கு ஹீ இஸ் ஃபவுண்ட் ஆஃப் மீ. ஹீ இஸ் ஃபவுண்ட் ஆஃப் மீ. அவனுக்கு என்னை பிடிக்கும். இதில் எது ப்ரிப்போசிஷன்? ஆஃப்ன்றது ப்ரிப்போசிஷன். ஓகேவா? ஃபவுண்டுன்றது அட்ஜெக்டிவ். மீனா ப்ரனவுன்.
ஓகே, இதெல்லாம் தான் வந்துட்டு சென்டென்சஸ். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து என்ன? கன்ஜெக்ஷன். கன்ஜெக்ஷன்னா என்ன? இணைப்பு சொற்கள். ஓகேங்களா? அதுக்கான டெஃபினிஷன் பார்க்கலாம். கனெக்ட் வேர்ட்ஸ், phrases, classes or more sentence. என்னென்ன? ஆக்ஷன்ஸ், தாட்ஸ், ஐடியா. ஓகேங்களா? எது ரெண்டு கனெக்ட் பண்ணுறது தான் வந்துட்டு ஒரு ரெண்டு வேர்டை வந்துட்டு கனெக்ட் பண்ணுறதா என்னது? கன்ஜெக்ஷன். ஓகேவா? அதுக்கு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். அண்டு, பிகாஸ், ஸோ, வைல், பட், எட், பிஃபோர், எய்தர், தட், இஃப், வென், ஸோ, அதர்வைஸ், நார், எக்ஸட்ரா. இன்னும் நிறைய சென்டென்சஸ் எக்ஸாம்பிள்ஸ் இருக்குது. ஓகேங்களா? இப்போ சென்டென்சஸ் பார்த்தா உங்களுக்கு புரியும். ஐ லைக் குக்கிங் அண்ட் ஈட்டிங். ஓகேவா? எனக்கு குக் பண்ணுறதும் பிடிக்கும், சாப்பிட்றதும் பிடிக்கும். இப்போ இதில் பார்த்தோம்னா ரெண்டு இருக்குது. என்னது? ஐ லைக் குக்கிங், அது ஒரு சென்டென்ஸ். நெக்ஸ்ட் ஒன்று என்ன இருக்குது? அண்ட் ஈட்டிங். ரெண்டு பிடிக்கும். ரெண்டு வேர்டு இதில் வந்துட்டு என்ன இருக்குது? மென்ஷன் ஆகிருக்கு. ஓகேவா? அப்போ குக்கிங்கையும் ஈட்டிங்கும் கனெக்ட் பண்ணுறது எது? அண்டுன்ற ஒரு கன்ஜெக்ஷன். ஓகேங்களா? இப்போ இந்த ரெண்டு வேர்டையும் கனெக்ட் பண்ணுற வேர்டு தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்? கன்ஜெக்ஷன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஒரு சென்டென்ஸ் பார்க்கலாம். ப்ரஷ் யுவர் டீத் பிஃபோர் யூ கோ டு பெட். தூங்க போகிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும்? ப்ரஷ் பண்ணணும். ஓகேவா? அப்போ இதில் பாருங்கள், ரெண்டு சென்டென்ஸ் இருக்க மாதிரி இருக்கா? ப்ரஷ் யுவர் டீத், பல்ல விளக்கு. எங்கே? எப்போ? தூங்க போகிறதுக்கு முன்னாடி. ஓகே, அப்போ இது ரெண்டையும் கனெக்ட் பண்ணுறதுக்கு ஒரு வேர்டு வேணும். அதுதான் என்னது? பிஃபோர்ன்ற கன்ஜெக்ஷன். ஓகேங்களா? ப்ரஷ் யுவர் டீத் பிஃபோர் யூ கோ டு த பெட். ஓகே, நெக்ஸ்ட்டு, ஐ எம் கெட்டிங் குட் மார்க்ஸ். ஓகே, பிகாஸ் ஐ ஸ்டடி எவ்ரி டே. நான் நல்லா படித்தங்காட்டி நல்ல மார்க் எடுத்தேன். ஓகேவா? அப்போ இந்த இடத்துல எது கனெக்ட் பண்ணுது? பிகாஸ்ன்ற கன்ஜெக்ஷன். ஓகேவா? ரெண்டு வேர்டை கனெக்ட் பண்ணுறது தான் வந்துட்டு என்னது? கன்ஜெக்ஷன். ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு இன்டர்ஜெக்ஷன். இன்டர்ஜெக்ஷன் என்ன? அதுக்கான டெஃபினிஷன் பார்க்கலாம். எக்ஸ்க்ளமேஷன்ஸ் தட் எக்ஸ்பிரஸ் ஸ்ட்ராங் ஃபீலிங்ஸ். அப்படின்னா என்ன? நம்மளோட ஸ்ட்ராங்கான ஃபீலிங்ஸை வந்துட்டு எக்ஸ்பிரஸ் பண்ணுறது தான் வந்துட்டு இன்டர்ஜெக்ஷன். சடன் ஃபீலிங்கு இல்லைனா எமோஷன் அதெல்லாமே நான் வந்துட்டு எக்ஸ்பிரஸ் பண்ணுறது தான் வந்துட்டு என்னதுன்னா இன்டர்ஜெக்ஷன். ஓகேங்களா? அதுக்கான எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். ஓ, நோ, வெல், ஹே, வாவ், ஹாய், ஹலோ, இதெல்லாம் தான் என்னது? இன்டர்ஜெக்ஷன். ஓகேவா? இப்போ சென்டென்சஸ் பார்க்கலாம். வாவ், தட் பேர்ட் இஸ் ஹியூஜ். என்ன சொல்கிறாங்க? அந்த பறவை எப்படி இருக்குது? பெருசாக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அதை வந்துட்டு நாம் எப்படி நம்ம எக்ஸ்பிரஸ் பண்ணி சொல்கிறோம்? வாவுன்ற வேர்டு. ஓகேவா? வாவ், வியந்து சொல்கிறோம்ல, அதுதான் நம்ம என்னன்னு சொல்கிறோம்? இன்டர்ஜெக்ஷன்னு சொல்கிறோம். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு, ஹாய், ஹவ் ஆர் யூ அப்படின்றப்ப இந்த இடத்துல எது இன்டர்ஜெக்ஷன்? ஹாய். ஓகேவா? ஏன்னா அவங்கள நம்ம பார்க்குறோம், எப்படி இருக்கீங்கன்னு கேட்குறப்ப முன்னாடி நம்ம என்ன சொல்கிறோம்? ஹாய்ன்றது. அதுதான் என்னது? இன்டர்ஜெக்ஷன். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு, ஹலோ, இஸ் தேர் எனிபடி ஹோம்? யாராச்சும் இருக்கீங்களா வீட்டில் அப்படின்னு கேட்போம்ல, அப்போ அந்த இடத்துல ஹலோன்ற ஒரு வேர்டு நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம் பாருங்கள், அதுதான் வந்துட்டு என்னது? இன்டர்ஜெக்ஷன். ஓகேங்களா? ஓகே, இந்த 8 பார்ட்ஸும் உங்களுக்கு நான் புரிஞ்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஓகேவா? இன்னும் நம்ம வந்துட்டு 1 by 1 வந்துட்டு நாம் வந்துட்டு நெக்ஸ்ட் கிளாஸஸில் நம்ம பார்க்கலாம். கன்ஜெக்ஷன்றது வந்துட்டு இன்னும் டைப்ஸ் ஆஃப் கன்ஜெக்ஷன்ஸ் இருக்குது, இன்டர்ஜெக்ஷன்ஸ் டைப்ஸ் ஆஃப் இன்டர்ஜெக்ஷன்ஸ் இருக்குது. அது மாதிரி நம்ம எல்லாத்துக்கும் 8 பார்ட்ஸுக்குமான டைப்ஸும் நம்ம வந்துட்டு நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். ஓகேங்களா? தேங்க்யூ.